தனது ஜப்பான் பயணத்தை முடித்துக் கொண்டு சீனா சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தியான்ஜின் நகரில் நடைபெற இருக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கும் பிரதமர் மோடி 7 ஆண்டுகள் கழித்து சீனாவிற்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இது. பிரதமர் மோடிக்கு இந்திய பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு களை கட்டியது. தியான்ஜினில் உள்ள ஹோட்டல் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு அங்கு திரண்டிருந்த சீன வாழ் இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மோடி மோடி என்றும் பாரத் மாதா கி ஜே, வந்தே மாதரம் என்றும் அவர்கள் கோஷமிட்டனர். மேலும் பிரதமர் மோடியுடன் கைகுலுக்கி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதைத் தொடர்ந்து ஹோட்டலில் நீண்ட நாட்களாக இந்தியாவின் பாரம்பரிய நடனங்களை பயின்று வரும் சீனர்கள் சார்பில் பிரதமர் மோடிக்கு பரதநாட்டியம், கதக், ஒடிசி போன்ற பாரம்பரிய இந்திய நடனங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் வீணை, சந்தூர், தபேலா போன்ற பாரம்பரிய இசை வாத்தியங்களை வாசித்தும் சீனர்கள் பிரதமர் மோடிக்கு வரவேற்பு அளித்தனர். இவற்றை மிகவும் ரசித்த பிரதமர் மோடி சீன இசை மற்றும் நடன கலைஞர்களை பாராட்டினார். ஜப்பானில் புல்லட் ரயிலில் பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்தார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருந்து சென்டாய் என்ற நகருக்கு ஆல்பா எக்ஸ் என்ற அதிவேக புல்லட் ரயிலில் பிரதமர் மோடியுடன் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபா பயணம் செய்து பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக கலந்துரையாடினார். இந்த பயணத்தின் போது ஜப்பானின் ரயில் நிறுவனமான JR ஈஸ்ட் நிறுவனத்தின் தலைவர் புல்லட் ரயிலின் அம்சங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் மோடிக்கு விரிவான விளக்கங்களை அளித்தார். சுமார் 40 நிமிடங்கள் புல்லட் ரயிலில் பயணித்து சென்டாய் ரயில் நிலையத்தில் இறங்கிய பிரதமர் மோடியை அங்கு வசிக்கும் ஜப்பான் நாட்டு மக்கள் உற்சாக முழக்கங்களை எழுப்பி வரவேற்றனர். சென்டாய் நகரில் JR ஈஸ்ட் ஜப்பான் ரயில் நிறுவனத்தில் இந்திய ரயில் ஓட்டுநர்கள் பயிற்சி பெற்று வரும் நிலையில் அவர்களை பிரதமர் மோடி சந்தித்து கலந்துரையாடினார். சென்டாய் நகரில் செமிகண்டக்டர் ஆலை மற்றும் புல்லட் ரயில் கோச் உற்பத்தி தளம் உள்ளிட்ட முக்கிய தொழில்துறை வசதிகளையும் பிரதமர் மோடி பார்வையிட்டார். 2 நாள் அரசுமுறை பயணமாக ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் மோடி அங்கு செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலையை பார்வையிட்டார். உற்பத்தி செயல்முறை மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகங்களை ஆய்வு செய்து அதிகாரிகளுடனும் அவர் கலந்துரையாடினார். செமிகண்டக்டர் துறை இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பில் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் இந்தியாவில் ஏற்கனவே 6 ஆலைகள் செயல்பாட்டில் உள்ளதுடன் மேலும் 4 ஆலைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்திலும் இத்துறையில் இணைந்து செயல்பட இந்தியா விருப்பம் தெரிவித்துள்ளதாக பிரதமர் மோடி குறிப்பிட்ட நிலையில் இந்த பயணம் அதற்கு ஊக்கமாக அமைந்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது வெளிநாட்டு பயணங்கள் எப்படி இருந்ததோ அதை போலவே தனது பயணங்களும் இருக்கும் என நினைப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் 1 வார காலம் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறார்.
இதற்காக ஜெர்மனி புறப்பட்டுச் சென்ற முதலமைச்சருக்கு சென்னை விமான நிலையத்தில் திமுக அமைச்சர்கள் மற்றும் நிர்வாகிகள் வழி அனுப்பி வைத்தனர். முன்னதாக விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் வாய்ப்புகளை உருவாக்கும் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் இதுவரை 10,62,200 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் 32 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். வெளிநாட்டு பயணம் குறித்த எடப்பாடி பழனிசாமியின் விமர்சனத்திற்கும் பதிலளித்தார். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையை விமர்சனம் செய்ய வேண்டாம் என நிர்வாகிகளுக்கு இபிஎஸ் உத்தரவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தும் வகையில் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்குமாறு நிர்வாகிகளை இபிஎஸ் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவை பற்றி அண்ணாமலை எதுவும் பேசாமல் இருப்பதால் நிர்வாகிகளும் அவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் எனவும் இபிஎஸ் கூறியதாக தகவல் கசிந்துள்ளது. கட்சி வளர்ச்சிக்காக சிலர் எதையாவது பேசுவார்கள் என்பதால் அதை கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என விஜயை இபிஎஸ் மறைமுகமாக விமர்சித்ததாகவும் கூறப்படுகிறது. இதுவரை தான் பிரச்சாரத்திற்கு சென்ற 118 தொகுதிகளில் நிச்சயம் 100 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என இபிஎஸ் நம்பிக்கை தெரிவித்ததாக தகவல் பரவி வருகிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் செப்டம்பர் மாதம் தனது அரசியல் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். அதன்படி முதற்கட்டமாக சுற்றுப்பயணம் செல்லவுள்ள மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்கள் உடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தவிக தலைவர் விஜயின் சுற்றுப்பயணத்திற்கான ஏற்பாடுகள், காவல்துறை அனுமதி, இடத்தை தேர்வு செய்வது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் இறுதி செய்யப்பட உள்ளது. மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரியலூர், புதுக்கோட்டை, திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 10 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றுள்ளனர். சென்னையிலிருந்து வெளிநாடுகளுக்கு தங்க முலாம் பூசப்பட்ட போலி நகைகளை ஏற்றுமதி செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் பேரில் விமான நிலையத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். வெளிநாடுகளிலிருந்து தங்க கட்டிகளை இறக்குமதி செய்து அவற்றை ஆபரணங்களாக மாற்றி மீண்டும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் வியாபாரிகளுக்கு அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யும் சுத்தமான 24 கேரட் தங்க கட்டிகளுக்கு முற்றிலும் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் சாதாரணமாக ஒருவர் வெளிநாட்டிலிருந்து தங்கம் வாங்கி வந்தால் அவருக்கு 38% வரை சுங்க வரி விதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் வெளிநாடுகளிலிருந்து தங்க கட்டிகள் வாங்கி மீண்டும் ஏற்றுமதி செய்ததில் பெருமளவு மோசடி நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அதாவது தங்க கட்டிகளை இறக்குமதி செய்யும் மொத்த வியாபாரிகள் கவரிங் நகைகளின் மீது தங்க முலாம் பூசி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து மத்திய நிதித்துறையை கடந்த பல ஆண்டுகளாக ஏமாற்றி வந்ததாக தெரிகிறது. இதனால் நிதி அமைச்சகத்துக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக சென்னை விமான நிலைய சரக்கு பிரிவு, பிராட்வேயில் உள்ள நகை கடைகள், செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சிலரின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த போலி ஆபரணங்கள் மோசடியில் தங்க உற்பத்தியாளர்கள், மொத்த வியாபாரிகள் மட்டுமின்றி அவர்களுக்கு உடந்தையாக இருந்த சுங்கத்துறை அதிகாரிகளும் சிக்குவர் என்று கூறப்படுகிறது. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் நாளில் அவர்களை எக்காரணம் கொண்டும் பணியிடை நீக்கம் செய்யக்கூடாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரசு ஊழியர்கள் தவறு செய்யும் பட்சத்தில் அவர் ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்படுவதால் ஓய்வூதியம் உள்பட பண பலன்களை பெறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது. இதை களையும் வகையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியரை பணியிடை நீக்கம் செய்வதை தவிர்த்து 3 மாதங்களுக்கு முன்பே உரிய முடிவை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விசாரணை, நடவடிக்கை ஆகியவற்றுக்கு உரிய கால அளவை ஒழுங்கு நடவடிக்கை குழு பின்பற்ற வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் ஓய்வு பெறுவதை கருத்தில் கொண்டு அவர் தரப்பு விளக்கத்தை அளிக்க வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்த செயல்பாடுகள் அனைத்தும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. ஒருவேளை 3 மாதங்களுக்கு முன்பே துறை ரீதியான நடவடிக்கைகளை முடிக்க இயலாத பட்சத்தில் நிர்வாக ரீதியான தாமதத்தை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட ஊழியரை ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது.
மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராத்தா இன இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் நவி மும்பை பகுதியில் கடும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மராத்தா இன மக்களுக்கு இடஒதுக்கீடு கோரி மகாராஷ்டிரா முழுவதும் ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டக்காரர்கள் மும்பை நோக்கி பேரணியாக செல்வதால் நவி மும்பை சாலைகளில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. பெங்களூரில் IPL வெற்றி கொண்டாட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிதி உதவியை RCB அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. 2025 IPL வெற்றி கொண்டாட்டத்தின் போது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 11 பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்தனர். இதனால் RCB அணி கர்நாடக கிரிக்கெட் சங்கம் மற்றும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் 3 மாதங்கள் கழித்து RCB கேர்ஸ் திட்டத்தின் கீழ் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதலாக தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என RCB நிர்வாகம் அறிவித்துள்ளது. IPL-இல் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ராகுல் டிராவிட் விலகியுள்ளார். இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு மீண்டும் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராக ராகுல் டிராவிட் கடந்த சீசனில் இணைந்தார். ராஜஸ்தான் அணியில் ஜாஸ் பட்டலை தக்க வைக்காதது ஏமாற்றமளித்ததாக கேப்டன் சஞ்சு சாம்சன் வெளிப்படையாக கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கருத்து வேறுபாடு காரணமாக ராஜஸ்தான் அணியிலிருந்து சாம்சன் விலக இருப்பதாகவும் தகவல் பரவியது. இந்த சூழலில் ராஜஸ்தான் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ராகுல் டிராவிட் விலகியுள்ளது கிரிக்கெட் உலகத்தில் பேசுபொருளாகியுள்ளது. உயர் பதவிகள் வழங்க தயாராக இருந்தபோதும் டிராவிட் மறுத்துவிட்டதாகவும் ராஜஸ்தான் அணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.